ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருடத்தின் முதல் பரிசுத்த ஆராதனையாக தேவனாய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நாம் கடந்து வருவதற்கு, கடந்து வந்து தேவநாயக்கத்திற்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு அருள் பாராட்டினார். தேவனுடைய கிருபையினாலே பாட்டு ஆராதனை செய்து ஆண்டோட பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவனாய கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த ஆண்டிலும் தேவன் நமக்கு நல்ல வாக்குகள், வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தாமே தந்திருக்கிறார், அருளி செய்திருக்கிறார். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இதை என்னுடைய ஆண்டு, என்னுடைய வல்லமை விளங்கும் ஆண்டாக இது இருக்கும் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விசேஷமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாரங்கள், துக்கங்கள், மன அழுத்தங்கள், குடும்பங்களிலே பிரச்சனைகள், சமாதான கேடுகள், சந்தோஷ கேடுகள், பலவிதமான தீமைகள் நமக்கு என்ன செய்திருக்கும், நமக்கு உண்டாயிருந்திருக்கலாம். கடந்த வருடங்களிலே எனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். ஊழியப்பாதையில் எனக்கு பலவிதமான நெருக்கங்கள் உண்டாயிருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உங்களுக்கு குடும்பங்களில் சில காரியங்கள், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இல்லை சர்வத்தில் சில உபாதைகள், பிரச்சனைகள், காரியங்கள் உண்டாயிருக்கலாம். பலவிதமான காரியங்கள் கடந்த ஆண்டிலே நமக்கு உண்டாயிருந்தது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவராக இருந்து அவைகளுக்கு மத்தியிலும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அநேக நன்மைகளையும் செய்தார். அதை நாம் மறக்காத எப்படி ஆண்டவருக்கு எல்லா காலங்களிலும் நினைத்து நாம் அதிசயமாக நம்மளை வழிநடத்தி வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி பாரு திண்டி அடைந்து நாம் இந்த வருடத்தின் முடிவை நாம் கண்டு புத்தாண்டுகளை பிரவேசிக்கிற இந்த காலங்களில் தேவனாய் கர்த்தர் நமக்கு சொன்னது இளைப்பாறுதலின் ஆண்டாக இது இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அல்லேலூயா. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய ஆத்ம ரீதியாகவும் நம்ம சரீர பிரகாரமாகவும் குடும்பங்களிலும் நம்முடைய கையின் பிரயாசங்கள், காரியங்கள் எவைகளாக இருந்தாலும், நமக்கு உண்டாயிருக்கிற பலவீனங்களாக இருந்தாலும் இந்த ஆண்டிலே என்ன செய்யப்பட போகிறது என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. நாம் விடுவிக்கப்பட போகிறோம். நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாக போகிறது. ஊழியத்திலும் நமக்கு உண்டான பாடுகள், பாரங்கள் எல்லாவற்றையும் தேவநாயகத்தை மாற்றி என்ன செய்ய போகிறாராம், இந்த ஆண்டிலே நமக்கு ஊழியங்களிலும் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அப்படி கொடுக்கிற பொழுது நமக்கு அதன் நிமித்தம் நம்ம அப்படியாக பாரத்தோடு இருந்த நமக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு மாத்திரமல்ல, இந்த முழங்குழி சபை வளர வேண்டும். இந்த புதிய சபை விழுந்து கிடக்கிறது, சின்ன பின்னமாய் கிடக்கிறது. அங்கே தேவாலயம் இல்லாமல் போய்விட்டது. எதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடாது அதெல்லாம் அதிகமாக இங்கே புறையோடி போயிருக்கிறது. இப்படியெல்லாம் நாம் ரொம்ப பாரத்தோடு கூட காணப்பட்டோம். அப்படிப்பட்ட காரியங்களுக்கும் தேவனாய கர்த்தர் என்ன செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வருடத்திலே அவைகளெல்லாம் மாற்றி தீமைகள் எல்லாம் சபையை விட்டு வேறு இருக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் நமக்கு ஒரு சந்தோஷ இளைப்பாறுதல் தான். இப்படி இது எல்லா வகையிலும் நமக்கு, எனக்கு, உங்களுக்கு, ஊழியத்துக்கு, சபைக்கு, கர்த்தருடைய சேனைக்கு என்று எல்லா வகையிலும் இளைப்பாறுதலான ஒரு ஆண்டு என்று சொல்லியிருக்கிறார். அப்படி பெரும் கூட்டம் உன்னை சேரும் என்றும் கர்த்தர் நமக்கு வாக்குறுதி இருக்கிறார். இது ஒரு மிகவும் முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும், நமக்கு ஒரு சமாதானத்தையும், ஒரு மன நிறைவையும் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் தேவனாய கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறபடினால இந்த வருடத்தின் முதல் இந்த பரிசுத்த ஆராதனையிலே நமது பங்குக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நானும் தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு இறைவனாகிய தேவன் நமக்கு அருளும் கிருபையும் பாராட்டுவாராக. ஆதியாகம புத்தகத்திலே 32ஆம் அதிகாரத்திலே 24வது வார்த்தையின் முன்பகுதியை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு என்ன செய்தாரா, எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவர் இக்கரையில என்ன செய்தாராம், அவர் பிந்தி தனித்திருந்தார் என்று சொன்னால் தேவனோடு கூட ராக்காலத்திலே உறவாடி கொண்டிருந்தார். தேவனிடத்தில் தம்முடைய காரியங்கள் எல்லாம் வைத்து அவர் என்ன செய்தார், தேவனிடத்திலே ஜெபத்திலே போராடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதுக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த வருடத்திலே கொடுத்த வாக்குத்தத்தமானது நாம் 32:28 வாசித்தது போல
அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோப்பு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நாம் ஏற்கனவே நாம் ஜெபத்தில் மிகவும் குறைவுள்ளவர்களாக இல்லை என்று சொல்லி ஒரு பக்கத்தில் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் கடந்த வருடங்களிலும் நாம் அப்படியாக நாம் நெகிழ்ந்த நெருக்கத்திலும் பிரச்சனைகளும் போராட்டங்களிலும் பல காரியங்கள் நமக்கு உண்டாயிருந்தாலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நாம் தேவனோடு மனுஷரோடு போராடுவதற்கு ஜெபம் ஒரு ஆயுதமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் ஜெபத்தினால் நாம் ஜெபத்திலே தேவனோடும் போராடி இருக்கிறோம். எப்படியாவது இந்த நெருக்கங்கள், இந்த பிரச்சனைகள், காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபத்திலே போராடி இருக்கிறோம். மனிதர்களும் சாத்தானும் எதிர்த்து பலவிதமான தீமைகளை கொண்டு வந்த போதும் அவைகளிலே நாம் அப்படியாக பல்ட்டி எடுத்து விழுந்து விடாதபடிக்கு, மனித ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து விடாதபடிக்கு, நமக்கு உண்டாயிருக்கிற நெருக்கத்தினால் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக எதையாவது ஒன்று நாம் அப்படியாக செய்து பாவம் கட்டி கொள்ளாதபடிக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு உண்டாயிருந்தது உண்மைதான். அப்படி உண்டாயிருந்ததான காலங்களில் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நாம் மிகுந்த அப்படியாக ஜெபத்தினாலே, தேவனிடத்தில் ஜெபிக்கிறதுனாலே, ஜெபவாவினுடைய பலத்தினாலே நாம் வல்லமை அடைந்து அப்படிப்பட்ட காரியங்களில் தேவ கிருபை நமக்கு கூட இருந்தபடினாலே நாம் என்ன செய்திருக்கிறோம், அவைகளிலே நாம் அப்படி சிக்கிக்கொள்ளாதபடி விழுந்து விடாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக குறைவுள்ளவர்களாக, பாவம் செய்தவர்களாக, சாத்தானு மனிதர்களும் சந்தோஷப்படுகிற மாதிரி எந்த ஒரு பலவீனமான காரியங்களை நாம் செய்து நாம் சிக்கிக்கொண்டு கையை பசைந்து கொண்டு ஆண்டவரே இப்படி ஒரு காரியத்தை அவர்கள் சொன்னார் என்று செய்து விட்டேன், இவர்கள் சொன்னார் என்று செய்து விட்டேன் என்று சொல்லி மன வருத்தப்படும்படியாகவும் தேவனாகிய கர்த்தர் நம்மை விட்டு விடவில்லை. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம், நமக்கு இருக்கிற பலத்தோடு கூட நாம் என்ன செய்தோம், தேவ சமூகத்திலே ஜெபத்திலே போராடினோம். மனிதனோடும் ஜெபத்தினால் ஜெபத்தினால் போராடினோம். தேவனிடத்திலும் நாம் என்ன செய்தோம், எப்படியாவது எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யாக்கோபு போராடினது போல நாம் தேவ சமூகத்திலே போராடினோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் இப்பொழுது சமாதானமாக இருந்து விடலாமா? நாம் மேற்கொண்டு விட்டோம், நான் ஜெயித்து விட்டோம், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லிவிட்டார். என்னை மாத்திரமல்ல, என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற உங்களுக்கும், என்னோடு கூட சேர்ந்து ஐக்கியமாக இருக்கிற உங்களுக்கும் அது பொருத்தமான வார்த்தை தான். ஒரு தனி மனிதனுக்கு மாத்திரமல்ல, அவர் அந்த கூட்டத்துக்கும் அது சொந்தம் என்று சொல்லி நான் 1ஆம் தேதியில் சொன்னது போல உங்களுக்கும் சொந்தம் தான். ஏனென்று சொன்னால் நான் மாத்திரம் போராடவில்லை, நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து தோள் கொடுத்து நீங்களும் எல்லா காரியங்களிலும் என்ன செய்தீர்கள், ஜெபத்திலே போராடினீர்கள். அதற்காக நான் எப்பொழுதும் சிறு கூட்டமாக இருந்தாலும் உங்களுக்கும் நன்றி உள்ளவனாக நான் என்ன செய்ய வேண்டிய இருக்க வேண்டியது காரியமாக இருக்கிறது. தேவனுக்கு மாத்திரமல்ல, எனக்கு தோள் கொடுத்த உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நன்றி செலுத்த வேண்டியது காரியமாக இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவரே சொல்லிவிட்டார், இனி உன் பேர் என்ன ஆகும், இஸ்ரவேல் என்று எண்ணப்படும், அந்த பெரிய நாமத்தை உங்களுக்கு தரிப்பிக்கிறேன் என்று நமக்கு சொல்லிவிட்டார் என்பதற்காக அப்போ நமக்கு காரியம் முடிந்ததா என்று சொல்லி நாம் கொஞ்சம் சமாதானமாக இருந்து விட முடியுமா என்று சொல்லி பார்த்தார். அப்படி அல்ல என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. திரும்ப வாசிக்கலாம், ஆதியாகமம் 32:24 முன்பகுதி ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார். இனியும் நீ அதிகமாக இந்த ஆண்டிலே ஆரம்பத்திலிருந்தே என்ன செய்யணும், நீங்களும் நானும் அதிகமாக தேவனோடு கூட உறவாடி நாம் அதிகமாக தனித்திருக்க வேண்டும். ஆண்டவர் நாமளும் அதிகமாக தனித்து இருக்க வேண்டும், அதிகமாக தனி ஜெபங்கள் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வருடத்தை காட்டிலும் வாக்குத்தத்தம், நல்ல வாக்குத்தத்தங்களை எல்லா காலங்களை காட்டிலும் இந்த வருடத்தில் நாம் பெற்றிருக்கிறபடினாலே அந்த இறப்பாளருக்குள் பிரவேசிக்க முடியாத அந்த கர்த்தருடைய கிரியைகளை நாம் காண முடியும். நாம் என்ன செய்ய வேண்டுமா, அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டுமா, தனித்திருக்க வேண்டும். யாக்கோபு தேவனோடு தனித்திருந்தது போல நாம் அதிகமாக நாம் என்ன செய்யணுமா, நாம் தனித்திருக்கணும். நம்முடைய தனி ஜெபங்களை நாம் இந்த காலங்களில் நம்ம என்ன செய்யணும், இன்னும் அதிகமாக நாம் கூட்டிக் கொள்ள வேண்டாம். ஒருவேளை நாம் பலவீனமாக இருக்கலாம், வயது போனவர்களாகவே நாம் எல்லாரும் இருக்கிறோம். என்னை காட்டி நீங்கள் வயது போனவர்களாக இருக்கிறீர்கள். ஆனாலும் ஆண்டவரே, ஒருவேளை உங்களுடைய சரீரம் அதிக நேரம் காத்திருப்பதற்கு, பின்னர் வேலை காத்திருப்பதற்கு ஒத்துழைக்காமல் கூட சேவையில் இருக்கலாம். ராட்சாமங்கள் எழுந்து ஜெபிப்பதற்கு அது
ஒத்துழைக்காமல் கூட இருக்கலாம். ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது ஜெபிக்க நாம் எப்படியாவது நாம் ஜெபத்தை கடந்து வர்றதுக்கு காட்டும் தோற்றத்தில் நாம் அதிகமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை இருக்கிறது. முடியலன்னா ஆண்டவரத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய வயதுக்கும் உடம்புக்கும் இப்பொழுது என்ன செய்கிறது, நீர் எழுப்பி விடுற நேரத்தில் செபிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டேங்க, இந்த சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்கப்பா, நீர் எனக்கு பிளந்தாருன்னு கேட்கணும். முடியலப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய அந்த முயற்சியை நாம் குறைத்துக் கொள்ளவோ விட்டுவிடவோ கூடாது, அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய ஆலோசனையாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் சோதனை செலுத்துவோமாக. நாம் அப்படி காணப்படுவதற்கு தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். அப்படியே ராக்காலங்களில் நாம் அப்படியாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ராக்காலங்களை விழித்திருந்து ஜெபித்து விட்டு, எல்லாம் பகல் காலங்களில் வேலை இல்லை என்றால் நீங்களும் கொஞ்சம் பகல் காலங்களில் அந்த நேரங்களில் அதிகமாக இந்த ஆண்டில் ஜெபத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். கடந்த வருடங்களில் நம்ம 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபித்திருந்தீங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் ஆண்டவராக தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனையாக இந்த முதல் வருடத்தில் முதல் பரிசுத்த ஆராதனையிலே நமக்கு என்ன செய்கிறது உண்டாயிருக்கிறது. நீங்க அப்படி நாம் முடிஞ்ச மட்டும் என்ன செய்யணும், தூக்கம் வர்றமா இருந்தாலும் விடக்கூடாது. நாம் என்ன உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும், அந்த வயது போன காலங்களிலும் நம்ம தேவசமத்தில் உட்கார்ந்து காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்துட்டு எவ்வளவு போராடி நீங்க ஜெபிக்கிறீங்களா, ஜெபிச்சுட்டு நீங்க படுக்க போனீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வார், நம்முடைய பிரயாசங்களை முயற்சியும் அவர் பார்த்து என்ன செய்வார், ராக்காலங்களில் உங்களுக்கு அருமையான வெளிப்படுத்துகளின் தரிசனங்களையும் அவர் இந்த ஆண்டிலே செய்ய போகிறதையும் உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார், காண்பிப்பார். அதற்காக நாம் நம்ம ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. அல்லேலூயா. அப்படி சோத்திரம் அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், உங்களோட ஆத்மா விழிக்கிறது மாத்திரமல்ல, உங்களோட மனம் விழிக்கிறது மாத்திரமல்ல, நீங்க ஒருவேளை ரொம்ப சோர்ந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் 12 வரைக்கும் நீங்க ஜெபிச்சுட்டு நீங்க படுத்துட்டீங்கன்னு வைங்களேன், நான் படுத்துட்டேன்னு வைங்களேன், ஒரு 1 மணி 2 மணி ஆகும்போது இந்த ஆண்டவர் என்ன செய்வாரு, நல்ல வெளிப்படுத்தலை கொடுத்து கர்த்தர் செய்ய போகிற நன்மையான காரியங்களை கொடுத்து ஒரு திட்டமான காரியங்களையும் ஒரு உறுதிப்பட முடியாத நல்ல வெளிப்படுத்தலையும் கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு ராஜா மக்களை திடீர்னு கொடுப்பார். அப்படி திடீர்னு கொடுக்கிற பொழுது நம்ம ஆத்மா விழித்துக் கொள்கிற மாத்திரமல்ல, நம்ம சரீரத்தையும் கர்த்தர் என்ன செய்வார், விழிக்க செய்து விடுவார். ஹல்லேலூயா. ஆமா, அவருக்கு தெரியும் பிள்ளைகள் எல்லாம் வயசாகி போட்டு ஆனபடினால அவங்களுக்கு கொஞ்சம் பாடி ஒத்துக்கொள்ள மாட்டேங்குன்னு அவருக்கு தெரிகிறதுனால அவர் என்ன செய்வார், நம்ம ஜெபிக்க போராடி சரீரம் ஒத்துழைக்காவிட்டாலும் நம்ம பிரயாசப்பட்டு போராடி ஜெபிச்சுட்டு நம்ம பிரயாசப்பட்டு ஜெபிச்சுட்டு நீங்கள் படுக்கைக்கு போனீங்கன்னு வைங்களேன், நான் படுக்க போனீங்க அப்படின்னு சொல்லி வைங்களேன், அப்போ கர்த்தர் என்ன செய்வார், 2 மணி 3 மணிக்கு என்ன செய்வார், நம்ம சரீரம் ஒத்துழைக்காதே அப்படின்னு நினச்சிட்டு படுப்போம். நம்மளை எழுப்புவாரா, எழுப்புனாலும் நம்மளால முடியுமான்னு நினைச்சிட்டு நீங்க படிப்பீங்க. அல்லேலூயா. ஆனா என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தா, நடைமுறை யதார்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அப்பொழுது கர்த்தர் இப்படி நல்ல காரியத்தை உங்க கண்களுக்கு சொப்பனங்கள்ல காட்டி தரிசனங்கள்ல காட்டி என்ன செய்வாரு, உங்கள் ஆத்மா டக்குன்னு அந்த சொப்பனத்தை கண்டு இந்த அருமையான மேன்மையான வரப்போகிற காரியங்களை கர்த்தர் காமிக்கிற அந்த காரியங்களை காட்டி உங்களுக்கு ஆத்மா விழிக்கிற பொழுது அந்த சரீரத்துக்கும் பலன் தந்து என்ன செஞ்சிருவாரு, விழிக்க வச்சிருவாரு. நீங்க எந்திரிச்சு உட்காருவீங்க, கர்த்தர் சுத்தமான இந்த ராக்காலம் பூரா நீங்க ஜெபித்துக் கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. 2 மணிக்கு 3 மணிக்கு கர்த்தர் அப்படி உங்களை எழுப்பி விட்டுருவாரு, உசிப்பி விட்டுருவாரு, சரீரத்தையே பலப்படுத்திடுவாரு. அது தேவனால் ஆகும். அதான் நாம இப்போ புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம். அப்போ தூக்கம் வராது, அந்த தரிசனம் உங்க மனசுல கண்ணு முன்னால ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த தரிசனம் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்க சரீரத்திலையும் அந்த கண்மயக்கம் தூக்கம் எல்லாம் என்ன செஞ்சிடும், மாறி போயிடும். மாறி போயிட்டு என்ன செய்வீங்க, அந்த சந்தோஷத்திலும் அந்த காரியத்திலும் அந்த கர்த்தருடைய உறவாட்டம் அதிகமாயிரும். அந்த ராத்திரியில ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு முடிச்சிங்கன்னா காலையில் 5 மணி ஜெபம் முடிச்சுட்டு கர்த்தருடைய சேன ஜெபத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தால என்ன செய்வீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுகமான நித்திரையும் கிடைக்கும். அந்த வேலையிலும் சில நேரம் என்ன செய்யணும், விழிக்கிறதுக்கு முன்னால நமக்கு வெளிப்படுத்தல கொடுப்பார். அப்படினால தேவனுடைய பிள்ளைகளை முடியாது, வயதாகி விட்டது என்று நானும் நீங்களும் எண்ணுகிறது இல்லை. என்னை காட்டு நீங்க வயதானவர்களாக இருக்கிறீர்கள். ஆனாலும் கர்த்தர் இப்படி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட அனுபவங்களை இந்த வருடத்தின் நாட்களிலே நானும் காண்கிறேன். அதைத்தான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொடுக்கிறேன். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்தும். ஆதியாகமம் 32 12வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசித்து பாருங்க. யாக்கோபு என்ன செஞ்சாரு, மாமனார் வீட்டுக்கு பொண்ணு கட்டுறதுக்கு போனாரு. பொண்ணு கட்டுறதுக்கு போகும்போது வழியில என்ன ஆயிட்டு என்று சொல்லி ஆதியாகமம் 28 11-13
சாரி முதல்ல சரிதான். ஆதியா 32:12 முதல்ல வாசிங்க. ஆதியா 32:12. தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து எண்ண முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகு பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று ஆண்டவரத்தில் அவர் ஜெபம் பண்ணார்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த ஆண்டில் இளைப்பாறுதல் ஆண்டுன்னு சொன்னீர், அதை சொன்னீங்க, இதை சொன்னீங்களே, பெரும் கூட்டம் உன்னை சேருன்னு சொன்னீங்களே, திருச்சபையிலுக்கான தீமையெல்லாம் அகற்றி போடுவீங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணுமா சொல்லி சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் சொன்னது போல இப்படி வெளிப்படுத்துதல் உண்டாகிற பொழுது ஆதியாகமம் 28:11-13 வசனங்களை வாசிக்கலாம். அப்போ நம்ம ஜெபித்து விட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து விட்டு நாம் படுக்கைக்கு போக வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பக்தர்கள் எல்லாம் ஜெபிக்காம கண்டிப்பாக படுக்கைக்கு போயிருக்க மாட்டார்கள். யாக்கு போட்ட பக்தர்கள் நாம் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன பலவீனமாக இருந்தாலும் என்ன காரியமாக இருந்தாலும் நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் படுக்கைக்கு கடந்து போகிறது நல்ல ஒரு காரியமாக இருக்கும். அவர் மாமனார் வீட்டுக்கு பொண்ணு கட்டுறதுக்காக போனார். அவர் போகிற வழியில் அவர் ஒரு கல் எடுத்து தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லப்படுகிறது. எப்படி மாமனார் வீட்டுக்கு போகும்போது செல்வ சீமானாக இருக்கிற அவருடைய தகப்பனும் தாயும் ஈசாக்கு ரெபேக்காலும் ஓட்டாண்டியா ஒன்றும் இல்லாமல அனுப்பியிருப்பாரு. ஆனால் இங்கே நிறைய பொதிகள் கொடுத்துருப்பாங்க, ஒட்டகங்கள் கொடுத்துருப்பாங்க, கோவேரி கழுதுகளில் எல்லா பொதியும் அவர் ஏற்றிக்கிட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் இங்கே எழுதப்படலை. ஆனால் இங்கே அப்போ அதில் எத்தனையோ விதமான இவருக்கும் படுக்கிறதுக்கு பெட்டிக்கிட்டு இடையில அந்த ராக்காலங்களை ராக்காலங்க இருந்து கடந்து போகணும்னா இவருக்கு வேண்டியதான படுக்கைக்குரிய காரியங்கள் தலைவாணி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆட்களையும் வச்சுக்கிட்டு தான் இவர் சவரிச்சுட்டு போயிருந்திருப்பாரு. ஆனா இங்கே பார்க்கிற பொழுது இந்த வசனங்கள் இங்கே பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்தார், அவர் கல்லை எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டேன்னு சொல்லி அப்போ சரித்திர வல்லுநர்கள் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இடையில போகும்போது சபையர் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட அந்த ராக்கொலைக்காரர்கள் காட்டில் வழிப்பறி செய்கிற கொள்ளையர்கள் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு அவரை மாத்திரம் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவரு கல்லை எடுத்து வச்சு தலைக்கு வச்சு படுத்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிற பொழுது அவர் என்ன செஞ்சிருப்பாரு, அப்படி கல்லெடுத்து சும்மா படுத்திருப்பாரா, படுக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவரத்தில் அவர் ஒரு ஜெப வீரராக இருந்தபடினாலே தேவனத்தில் ரொம்ப என்ன செஞ்சிருப்பாரு, மன்றாடி இருப்பார். ஆண்டவரே நல்ல காரியமாக அப்பா அம்மா அனுப்புனாங்க, நான் போய்கிட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு ஆண்டவரே இனி நான் எப்படி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருப்பாரு சொல்லியிருப்பார். ஏன்னா பின்ன இடத்துல பார்க்கிற பொழுது 32 அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது நான் கோலும் தடியுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. கண்டிப்பாக பொண்ணு பார்க்கும் போது சும்மா ஒன்று அனுப்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பம் இல்லை, பெரிய இந்த காலத்தில் இருந்தா பெரிய கோடீஸ்வர குடும்பமா இருக்கும். ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்கிற பொழுது அவருடைய ஆபிரகாம் அவருடைய வேலைக்காரத்தில் எவ்வளவு கொடுத்து அனுப்புனாங்கன்னு நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, சகோதரர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னா சில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுத்து பொண்ணு கேட்கறதா அந்த காலத்தில் பழக்கமா இருந்திருக்கிறது. அப்ப இவர்கிட்ட கொடுத்து தான் அனுப்பியிருப்பாங்க. ஆனா இவையெல்லாம் எழுதப்படல, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, அது மாத்திரம் நமக்கு தெரியுது. அப்ப இவர் ஜபத்துல தேவனத்துல எவ்வளவு நேரம் விழிச்சிருந்து ஜபிச்சார தெரியல. கடைசியில அங்கே கடந்த ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சுட்டு என்ன செஞ்சுட்டாரு, அவர் படுத்துட்டாரு. அவர் ஜெபிச்சுட்டு படுத்ததுனால கர்த்தர் அவர் என்ன செஞ்சுட்டாரு, பலப்படுத்திட்டாரு. ஹல்லேலூயா. அதுதான் அந்த சம்பவம். பார்த்து பாருங்க. அது 28:11 முதல் 13 வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்க சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்கள் ஒன்றை எடுத்து தலையில கீழே வச்சு ஆமா ஜெபித்து விட்டு அவர் படுத்தார் என்பதுதான் காரியம். நாம் ஆவிலே அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ராத்திரி மூலம் பிரச்சனைக்கு போராடினவர் அப்போ அந்த நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் ஜெபம் பண்ணாமலா படுத்திருப்பாரு. தேவனுடைய மனிதர் என்று சொன்னாலே அவர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஜெபிக்கிறவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்லி மறித்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நெருக்கடியான கால சூழ்நிலையிலும் மனம் சோர்ந்து விட்டது என்பதற்காக குப்பரடிக்க படுத்துக் கொள்ள மாட்டாரு எந்த ஒரு தேவனுடைய மனுஷனும். அப்படி போராட்டமான காலங்களில் தான் தேவனிடத்தில் விடாது பற்றி கொண்டு என்ன செய்வார்கள், தீவிரமாக ஜெபம் பண்ணுவார். இப்போ இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் தெரியல, கடைசியில் ஒரு பின்னிரவாக கூட இருந்திருக்கலாம். இவர் என்ன செஞ்சுட்டாரு, தலைக்கு கல்லை வச்சு படுத்துட்டாரு. அப்போ ஆண்டவர்
அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாரு. ராக்கால சொப்பனத்தின் மூலமாக, ராக்கால தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை காமித்தாருன்னு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆமா, எட்டி இருந்தது. ஏறுகளும் இறங்குறதுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, ஆமா சொன்னாரு, அவருக்கு அறிமுகப்படுத்தினார் தன்னை. நான் ஒன்று தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனா இருக்கிறேன், தாத்தாவும் ஈசாக்கு கூட தேவனா இருக்கிறேன். ஒருவேளை அது வரைக்கும் தேவன் அவர் கூட பேசி அவருக்கு கேட்டு இருக்க மாட்டாரா இருக்கும். வாசிங்க. தருவேன். ஆமா, பரம்புவாய். ஆமா, எல்லாம் உன்னை விட்டுட்டு போயிட்டாலும் போட்டுப்பான். எதிராளி செஞ்ச வேலை இது. உன்னை சோர்வடைவதற்காக, உன்னை பலவீனப்படுத்துவதற்காக. ஈசாக்கிட்ட இருந்து நீ பெற்றுக்கிட்ட, உன் தகப்பட்ட இருந்து பெற்றுக்கிட்ட அந்த ஆசீர்வாதம் அவ்வளோதான் நீ நினைக்க முடியாது. உன்னை விசுவாசத்தை பலவீனப்படுத்த முடியாத இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி என்ன செய்வாங்க. அப்படி நீ நினைச்சு சோர்ந்து போகணும்னு நினைக்காத. எல்லாம் போயிட்டாலும் போயிட்டு நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன் கூட இருந்து உன்னை என்ன செய்வேன், திரும்பவும் உன் தகப்பனுடைய தேசத்துக்கு உன்னை நான் என்ன திரும்பி கொண்டு வருவேன். அது செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு, யார் கைவிட்டாலும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி அனுப்பினார். பார்த்தீங்களா, அது அவர் ஜெபிச்சு தீவிரமாக ஜெபிக்கிற பக்தர்களாக இருந்தபடினாலே அவருக்கு இப்படி ஒரு காரியத்தை கொடுத்து அவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ இன்னென்ன காரியங்களாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். இன்னென்ன காரியங்களாம் செய்வேன் என்று சொன்னீரே, 1ஆம் தேதி சொன்னீரேன்னு ஒவ்வொரு நாளும் நாம் அதிகமாக ஜெபிக்க நாம் தீவிரப்படுகிற பொழுது நம்முடைய சரீர பலன்கள் எல்லாம் நம்ம சட்டை பண்ணாம தள்ளி போட்டுட்டு, நம்ம வயதெல்லாம் முன்ன வைக்காம தள்ளி போட்டுட்டு நம்ம தீவிரமாக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிற பொழுது அதை உறுதிப்படுத்த முடியாத காரியங்களை கர்த்தர் கொடுத்து என்ன செய்வாரு, நம்மளை பலப்படுத்துவாரு. அது மாத்திரமல்ல, சொன்னதை செய்யவும் செய்வார். ஹல்லேலூயா. அப்படிதான் போன இடத்துல என்னாச்சு, மாமா வஞ்சகனா இருந்தாரு. முதல்ல என்ன செஞ்சாரு, ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்யன்னு சொன்னார். ராகேலுக்கு பதில் லேயால கொண்டு முதல்ல என்ன செஞ்சுட்டாரு, அவருக்கு கட்டி வச்சுட்டாரு. காலை விழிச்சு பார்க்கும்போது என்ன மாமா இப்படி செஞ்சுட்டீங்கன்னு இவர் சங்கடப்பட்டார், கோவப்பட்டார். மறுமோன அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நல்ல வார்த்தையை சொல்லி அவரை சமாதானப்படுத்தி, நான் ராகேலையும் உமக்கு தாரேன், மூத்த பிள்ளை இருக்கும்போது இளைய பிள்ளையை கொடுக்க மாட்டோம், எங்கள் ஊரில் அது வழக்கம் கிடையாது, அதனால தான் அப்படி செய்தேன், அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்பின என்ன செய்கிறேன் காரியங்களை உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க. அப்படி கொடுத்து அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஏற்கனவே 7 வருஷம் வேலை செஞ்சால் சின்ன 7 வருஷம் வேலை செய்யணும்னு சொன்னார். மேற்கொண்டு 6 வருஷம், அவர் 20 வருஷம் அங்கே வேலை செஞ்சார். எப்படியாவது குறிப்பாக அவர்கிட்ட கடவுள் இருக்காருன்னு அறிஞ்சுக்கிட்ட மாத்திரமில்லை, அவர் எப்படியாவது வஞ்சித்து அவர் மூலமாக நம்ம நிறைய சம்பாத்தியம் பண்ணிடணும்னு நினச்சாரு அந்த லாபான் என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஆனால் அவருக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப அவருக்கு சரியான மனசு இல்லை. அதனால 10 முறை சம்பளத்தை மாற்றினாருன்னு வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்தார். பேச்சில் உறுதி இல்லாமல் சுத்தம் இல்லாத மனுஷனாக இருந்தார். எப்படியாவது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண் மக்களுக்கு நிறைய இவன் சவரிச்சு கொடுக்கட்டும், இவனை வெறுங்கையை அனுப்பிடலான்னு கூட நினச்சிருப்பார் போலுக்கு. அப்படிதான் யாக்கோபு சொல்றார். ஆனால் இந்த காலங்களில் அவர் அதிகமாக ஜெபம் பண்ணியிருக்கிறார். சோர்ந்து போய் இருந்து விடவில்லை. அல்லது வாக்குத்தத்தம் கிடைச்சிட்டு சந்தோஷத்தில் கையும் காலும் தெரியாமல் காலும் ஓடாமல் சந்தோஷத்தில் ஜெபிக்காமல் இருந்துடக்கூடாது. அதுவும் தப்பு தான். அப்படி ஜெபிச்சதுனால தான் ஆதிகம் 31 10 முதல் சில வசனங்கள் நம்ம அங்கே வாசித்து பார்க்கிற பொழுது ஒரு ஜெபிச்சுட்டு ராத்திரி படுத்திருந்திருக்கிறாரு. இந்த ஆளை எப்படி மகா கிரகந்தனா இருக்கானே, மோசமான ஆளாக இருக்கானே நம்ம மாமன், நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை எப்படியாவது பறிச்சிடணும் பார்க்கானே, மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு ஒன்று சொல்கிறானே சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெம்போட அனுப்பிடுவான் போலுக்கு, வெத்து ஆளாக அனுப்பிடுவான் போல போகலான்னு நினைக்கான் அப்படின்னு ஒரு ராத்திரி பூரா ஜெபம் பண்ணியிருக்காரு. செவிச்சுட்டு ரொம்ப லேட்டாக அவர் படுத்தாச்சுன்னா மாமனை மடங்கடிக்கிறதுக்கு ஆண்டவர் தேவதூதர்கள் அனுப்பி என்ன செஞ்சாராம், அவருக்கு
காரியங்களை வெளிப்படுத்தி நீ இப்படி செய்ய அப்படி செய்யன்னு அவரு ஆலோசனை கொடுத்தாலும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நமக்கு தருவார், அப்படி தருகிறார். அதற்காக நம்முடைய ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும்? அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். வாசிக்கலாம். அதே 31 அதிக 31 10 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்கலாம். ஆமா 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 கண்டேன். ஆமா ஆமா அவருக்கு உரியதெல்லாம் அவர்கிட்ட இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வலுக்கட்டாமல் பிடுங்கி கொடுத்தாரு. அது எப்படி அதை ஞானமாக அவன்கிட்ட இருந்து வாங்கணுங்கிறதுக்கு இவருக்கு ஆண்டவர் அப்படி ராக்காலங்களில் சொப்பன தரிசனங்கள் எல்லாம் கொடுத்து அதன்படி இவர் செய்து காரியங்களை என்ன செய்தார்? வாய்க்க செய்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடைபட்டிருக்கோம். அப்படி நான் தேவண்ட பிள்ளைகளை நாம் ஜெபித்து ஜெயித்திருக்கிறோம். மனிதர்களும் சாத்தானும் நமக்கு விரதமாக எழும்பி பலவான தீய காரியங்களை செய்த பொழுதும், நமக்கு நம்முடைய ஊழியங்களுக்கு தீமையான காரியங்களை செய்த போதிலும் நாம் பாவத்தை தேவனுக்கு முன்பாக பாவம் கட்டி கொள்ளாதபடிக்கு தேவனாக்கத்தை நம்மை காத்தது தான் பெரிய காரியம். அதில் சில நஷ்டங்கள் கஷ்டங்கள் நமக்கு இழப்புகள் போல சில காரியங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட இழப்புகளை எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. தேவனுக்கு மிகவும் லேசான காரியமாக இருக்கிறது. அவருக்கு எல்லாம் லேசான காரியம் தான், நமக்கு தான் கஷ்டமான காரியம். ஆனால் அந்த நேரங்களில் நாம் கலங்கி குழம்பி அல்லது தடுமாறி பாவத்தை கட்டிக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டார். அதான் ஒரு பெரிய காரியம். அல்லேலூயா. அதனால தான் தேவன் சொன்னார் இந்த ஆண்டில் ஆரம்பத்தில் நமக்கு வார்த்தையிலே, நீ தேவனும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே, ஆனபடினால் இனி உன்னுடைய பேர் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி நமக்கு சொன்னார். இஸ்ரவேல் என்று சொன்னார் தேவனோடு மனுஷனோடு போராடி ஜெயித்தவர் என்று அர்த்தம். நாம் ஜெயம் பெற்றவர் என்று நமக்கு நாம கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஜெபித்து தான் ஜெயித்தோம். அப்படியே நாம் தொடர்ந்து இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தில் நாம் குறைஞ்சி போயிடக்கூடாது, அதில் கொஞ்சம் குறைவாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த முதல் நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. தானியேலும் ஒரு ஜெப வீரராக ஒரு தேவனுடைய புருஷராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அங்கே வாசித்து பார்க்குற பொழுது என்ன இருக்கிறதுன்னு சொன்னால், அங்கே அந்த ராஜாவுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கட்டளையிட்டார். அந்த சொப்பனத்தை அவர் கட்டளையிட்டு அந்த சொப்பனம் அவருக்கு மறந்து போகவும் செய்து விட்டார் என்று தான் எண்ண வேண்டியது இருக்கிறது. வேதத்தில் நாம் அங்கே காரியங்களை வாசிக்கிற பொழுது அப்போ முடிச்சாரு. சொப்பனமும் அவருக்கு மறந்துட்டு சொப்பனமும் விளங்கலை. அப்போ இந்த சொப்பனமும் நமக்கு ஞாபகத்துக்கு வரல. அப்போ இந்த சொப்பனத்தையும் சொல்லி இந்த சொப்பனத்துக்கு யார் விளக்கம் சொல்லுவாங்கன்னு சொல்லி அவர் நாட்டில் இருக்கிறதான சிலை வழிபாட்டுக்காரர்களாக சன்னத்துக்காரர்களாக தொடர்ந்து மந்திரவாதிகளாக பூசாசாரிகளாக இப்படியாக பல ஜோதிடர்களாக பலருமாக இருக்கிற பலரையும் கூப்பிட்டு கேட்டார். எனக்கு நான் ஒரு சொப்பனம் கண்டேன், நீ சொப்பனத்தையும் சொல்லி என்ன செய்யணும், எனக்கு அந்த அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அவங்கெல்லாம் மிரண்டுட்டாங்க, அரண்டுட்டாங்க. பிரபுவே, ராஜாவே, சொப்பனத்தை சொல்ல அர்த்தத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீ சொப்பனத்தை சொல்லுன்னு சொல்லும் பொழுது இது ரொம்ப கஷ்டமான காரியம் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் சொல்லப்படுது. எல்லாரையும் அந்த காலத்தில் ராஜான்னு சொன்னால் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அது முடியாட்சி காலம், வெட்டுனா வெட்டு கொல்லுனா கொல்லு அப்படிங்கிற காலம். அதை உடனே நினைச்சிட்டாரு. எல்லா சாஸ்திரிகளையும் பாபிலோனுக்கு உட்பட்ட எல்லைக்கு உட்பட்ட எல்லா சாஸ்திரிகளையும் சோசியர்களையும் குறி சொல்லுகளையும் என்ன செய்ய வெட்டி கருத்து அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்போ இது தானியேலும் அங்கே இப்படிப்பட்ட ஞான திருஷ்டிக்காரராக அந்த அவையில் இருந்தார். தானியேலையும் கொள்றதுக்கு போன பொழுது என்ன விஷயம்னு கேட்டார். அவர் என்ன விஷயம்னு கேட்ட பொழுது காரியத்தை அந்த பிரதானி சொன்னார். சொன்னவனே நேரைய ஜெபிச்சுட்டு தான் போயிருப்பார். ஹல்லேலூயா, வெட்டுன்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட போய் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? இதுக்குள்ள நிறைய காரியம் எல்லாத்தையும் எழுதி வைக்க முடியாது. நாம்
இந்த காரியங்களை தியானிக்கிற பொழுது நம்முடைய ஆத்மாவில் ஆவியானவர் அதே வேதத்திலிருந்து பரிசுத்தாவியில் இருக்கிறபடினாலே எழுதாத காரியங்களையும் அதுக்குள் புதிந்து கிடக்கிற காரியங்களையும் நமக்கு சொல்லுவார். அதான் நம்ம பெற்றிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். நாம பைபிள் காலேஜில் போய் படிச்சுட்டு கங்காடன்ஸ் பைபிளை படிச்சுட்டு விளக்கு உரைகளை படிச்சுட்டு ஜனங்களுக்கு போதிக்கிறவர்கள் அல்ல. நாம் தேவாவினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதமும் தேவாவினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றும் வேதமாக ஒன்றும் குறைவில்லாதது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஜோடி இல்லாமல் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் அதை கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி வாசிக்கிற நேரத்தில் நமக்கு கர்த்தர் பேசுறாரு. இப்ப இல்ல என்கிட்ட பேசுறாரு, உங்ககிட்ட பேசுவாரு. இப்ப என்கிட்ட பேசுறாருன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இவரை தானியேல் என்ன செஞ்சாரு? தானியேல் என்ன செஞ்சாரா? அவர்கிட்ட போய் டைம் கேட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. 15-16 வாசிங்க. தானியேல் 2:15-16. இந்த காரியம்னு சொன்னாரு. ஆமா, இதே இது மற்ற சாஸ்திரிகள் அந்த நாட்டில் உள்ள சோசியக்காரன்லாம் அவர்கிட்ட சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி அதே 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பாருங்க. 6 வாசிங்க. 6ல இருந்து சொப்பனத்தையும் திரும்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. 7. அதுக்கு ராஜாக்கு கோவம் வந்துட்டு பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியில் என்ன செஞ்சுட்டாரு? கோபமா வந்து எல்லாரையும் கழுத்தை அறுத்துடு, வெட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதேலியா அப்போ அவங்களுக்கு சமயம் கொடுக்கல, டைம் கொடுக்கல. எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு அங்கே பிரதானியை கூப்பிட்டு ஒரு இந்த சோசியக்காரங்க அவன்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் பொய்கார புரட்டுக்கார போயிடுவா, எல்லாரையும் கழுத்தை வெட்டிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ கோபவசமாக இருந்தார். அவங்களுக்கு டைம் கொடுக்கல. ஆனால் இவருக்கு டைம் கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிச்சு? அப்போது இந்த ராஜாவை போய் பார்க்கறதுக்கு முன்னால் இவர் முகங்குப்புற விழுந்து தேவண்டத்தில் ஆண்டு என்ன செய்திருப்பார்? விண்ணப்பிச்சிருப்பார். நான் ராஜா போய் பார்க்க போகிறேன், தேவனே நீர் தான் அவருக்கு இடத்துல பேசணும், என்னை காணுங்கிற பொழுது அவருக்கு என்ன செய்யக்கூடாது, அவங்கள மாதிரி என்கிட்ட கோபம் வந்து போயிரு, தலையை வெட்டிடுவேன், இல்லை அவனை பிடிச்சி தலையை வெட்டு அப்படின்னு சொல்லிடக்கூடாது, இறக்கம் கிடைக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் ஜெபிச்சுட்டு போனார். அதான் அதில் இருக்கிற உள்ளான காரியம். ஹல்லேலூயா. அதனால தான் அவருக்கு கண்கள் அவருக்கு என்ன செஞ்சிச்சு? தயவு கிடைச்சிச்சு. அதனால அப்படியா தானியேல் வந்திருக்க, என்ன சொல்லு, கொஞ்சம் டைம் கொடுங்க சார். எத்தனை நாள் வேணும்? சரி 2 நாள் கொடுங்க. எத்தனை நாளுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. சரி போ, அடுத்தால நீ என்ன பார்க்க வரும்பொழுது சொப்படுத்து அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஓன் தலையை எடுத்துட போ அப்படின்னு சொல்லி ராஜா கொஞ்சம் தயவு வச்சு அனுப்பிட்டார் தானியேலை. இவர் உடனே போனாரு, 3 பேரையும் கூப்பிட்டாரு. அனனியா, மிசாவேல், அசரியா என்ன தன் தோழரெல்லாம் கூப்பிட்டாரு. வாங்கப்பா ஜோம் பண்ணுவா அப்படின்னு சொன்னார். ஜோம் பண்ணாங்க. 4 பேரும் ஜோம் பண்ணாங்க. ராத்திரி என்ன செஞ்சாச்சு? தானியேலுக்கு கர்த்தர் சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அதே மாதிரி நெருக்கடியான காலங்களாக இருக்கட்டும், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வருடத்தின் நாட்களாக இருக்கட்டும், இந்த வருடத்தின் காலங்களாக இருக்கட்டும், நான் இப்போ என்ன செய்யணும்? கொஞ்சம் மெத்தாப்பா இருந்துடாதபடிக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவேன்னு நல்லதுதான் தாண்ட சொல்லியிருக்காரு சொல்லி மெத்தாப்பா இருந்துடாதபடிக்கு என்ன செய்யணும்? நம்ம ஜெபத்தை இன்னும் தீவிரப்படுத்தணுங்கிறதா பரிசுத்த ஆவியானவர் இந்த வருடத்து முதல் நாளில் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. உடம்புக்கு முடியலன்னாலும் உருண்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தூக்கம் வந்தாலும் சரி, நம்ம கண்மயக்கமா இருக்குன்னு தூங்கிடாதுங்க, போராடுங்க.
தூக்கத்தை மேற்கொள்வதற்கு போராடுங்க. எப்படியாவது ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் ஜெபிக்க முடியுமா என்று சொல்லி நான் பிரயாசப்படுகிறேன். குறைஞ்சது 11 மணி வரைக்கும் ஜெபிக்கிறேன். ரொம்ப சிலது ரொம்ப வசதியாக இருக்குமானால் ஜெபிக்கிறேன். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு பொறுத்துப்போ 2 மணிக்கு முழிப்பு வந்துடுது. எப்படி வருது? ஏதாவது ஒரு நல்ல ஒரு வெளிப்படுத்தலோடு கூட அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. மறுபடி சில இடத்துல அப்படியே உட்கார்ந்தாருன்னா விடிய வரைக்கும் கூட ஜெபம் பண்ணுகிறேன். அல்லது ஒரு அடுத்தால 1 மணி நேரமாக ஜெபிச்சுட்டு படுக்கிறேன். நீங்களும் அப்படிப்பட்ட பழக்க உள்ளவர்களாக தான் இருக்கிறீர்கள். இப்போ ஏன் அப்படி நமக்கு இப்போ என்னன்னா, பெற்றுக்கொள்ளுதலுக்கும் ஜெபம் முக்கியமாக இருக்கு. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுக்கு ஜெபம் முக்கியமாக இருக்கு. அதனால இவங்களை செபிக்க விடாம சாந்தா அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருவான் வாரா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய பலத்தினால அதை முறியடிச்சிடணும். ஹல்லேலூயா. முறியடித்து விட வேண்டும். முறியடிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே முறியடிப்போம். நம்முடைய தேவனுடைய நாமத்தினாலே சத்துருவை முறியடிப்போம். முறியடித்து இந்த ஆண்டுல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அவைகளுக்காக நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த நாம் கடன் பட்டிருக்கிறோம். நெகேமியா புத்தகத்தில் பாருங்க, அவர் அலங்கத்தை கட்டுவதற்கு அவர் என்ன செஞ்சாரு வந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு நல்ல வேலையை செய்யறதுக்கு நம்ம முற்படுகிற பொழுது அதுக்கு தடி வெட்டி போடுறதுக்கு சாத்தானும் ரெடியா இருப்பான். தடி வெட்டி போடுறதுக்கு ஆளுக்கு இருப்பாங்க. அப்ப இந்த ஆண்டுல நல்ல வாக்குத்தத்தங்கள் வந்திருக்கு, அதை பெற்றுக்கொள்ளணும். அப்ப தடி வெட்டி போடணும். தடி வெட்டி போடுதுன்னு சொல்லுவாங்க அந்த பக்கத்துல. தடி வெட்டி போட்டான்ப்பா, அதெல்லாம் இடையூறு பண்ணிட்டான், இடைஞ்சல் பண்ணிட்டான் அப்படின்னு. அது மாதிரி இவர் அலங்கத்தை கட்டணும்னு வந்தாரு. அது தேவனுடைய சித்தமா இருந்தது, திட்டமா இருந்தது. தேவனால் அவர் அனுப்பப்பட்டிருந்தார். அவருக்கு அந்த காரியம் தேவனால் ஒப்பிக்கப்பட்டிருந்தது. அதை செய்யணும் வந்தாரு. தடி வெட்டி போடுறவனும் இருந்தாங்க. சாத்தான் தடி வெட்டி போடுவான். நம்ம விட்டுறக்கூடாது. அதான் இப்போ ரொம்ப முக்கியமான காரியம் என்று கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறார். அதுக்காக நாம் தேவனை சோதனை நெகேமியா 4:1 முதல் சில வசனங்களை வாசித்து பாருங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை, திருச்சபையை கட்ட போகிற செய்தியை, கர்த்தருடைய சேனையை கொண்டு கட்ட போகிற செய்தியை, தீமையை வேறொரு பேர் என்று கர்த்தர் சொன்ன காரியங்களை, நடைமுறைப்படுத்துகிற காரியங்களை, செய்கிற காரியங்களை ஒரு கூட்டம் 1 வருஷம் திரும்பும். இந்த ஆண்டு உனக்கு ஒரு சுகமான ஆண்டாக இருக்கு, இளைப்பாறுதல் ஆண்டாக இருக்கப்பட்டு சொன்ன காரியங்களை சுதந்திரத்துக் கொள்வதற்காக நமக்கு காலை எடுத்து முன்ன வச்சோம்னா இங்க என்ன நடந்துச்சு பாருங்க. சன்பலாத்தின் எதிரி கேட்ட பொழுது எரிச்சல் அடைந்து சக்கந்தம் பண்ணி, இந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? அவனுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பாட்டிக்காங்க பாத்தீங்களா? அப்ப அவன் இப்படி சொன்னான்னு சொல்லப்பட்டு சக்க என்ன இப்படி சொன்னா, சன்பலாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அவங்கள மனமடுவிக்க உடாகும்படி கிண்டல் கேலி பண்ணி, இந்த அற்பமான யூதரை இப்போ என்ன செய்வாங்க, அவருக்கு அவர் இப்படிதான் செஞ்சிருவாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லி அவன் முட்டுக்கட்டை போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எழுத்து வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சாத்தா இப்போ பெரிய ஆசீர்வாதத்தை நல்ல சுதந்திரத்துக்குள்ள போகிறோம். அது எப்படியாவது முட்டுக்கட்டை போட்டுருணும், தடி வெட்டி போட்டுருணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிட்டு அப்படி செய்யலான்ட்டு அவன் பிரயாசப்படுவான், கண்டிப்பா பிரயாசப்படுவான். சரி, இளைப்பாறுதல் ஆண்டு, நல்ல ஆண்டு, ஆசீர்வாதம் ஆண்டு சொல்லிட்டாரு, அதை செய்ய போறாரு, நம்ம வீட்டில் ஒதுங்கிறோன்னு ஒதுங்க மாட்டான். ஒரு நாளும் அவன் ஒதுங்க மாட்டான். தேவனுடைய திட்டத்துக்காக போராடுகிறவன் தான் அவன் எல்லா காலங்களிலும் போராடுவான். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்வான்? நம்மளை சோர்வடை செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சாங்கன்னு இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி தொடர்ந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 5வது வசனத்தை வாசிங்க. ஆமா, அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இவர் என்ன செஞ்சாரு? பதில் விண்ணப்பம் பண்ணாரு. திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாரு, ஆண்டவரே இப்படி ஒரு நெருக்கடி கொண்டு வரான் சாத்தா, இல்லைன்னா இந்த மனுஷன் கொண்டு வரான், இவன் கொண்டு வரான், அற்பமா நம்மளை சில நேரத்தில் நம்ம இப்படி சந்தோஷமா செய்தி கொடுக்க வாங்க, இல்லை நீங்கள் 4 பேர்கிட்ட போய் உங்கள் பிராஞ்சில் என்னப்பா, உங்கள் சபையில் என்னப்பா வாக்குத்தத்தம் சொன்னா, ஹோ அடே அப்பா ஓ அப்படின்னு ஏதாவது உங்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவாங்க சொல்லி உங்களை சங்கடப்படுத்தி மனமுடிவாக்கி சோர்ந்து போக செய்வான். நம்ம ஆனால் இவர் என்னத்துல சோர்ந்து போகலை அப்படின்னு தொடர்ந்து காரியங்களை பார்க்கும்போது என்ன செஞ்சாரு? அதையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போனார் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போனார்.
பாத்தீங்களா? அதே ஆண்டு கொண்டு போனார். இப்படி கொண்டு போய் இடைஞ்சல் உண்டான கோயில் கொண்டு போய் என்ன செஞ்சாரு? கடைசியில ஜெயிச்சு கெட்டி பிடிச்சிட்டாராம். அதான் அதுல உள்ள காரியம். அதற்காக நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக. மறுபடியும் அவங்க எரிச்சலப்பட்டாங்க, இப்படி பல பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. நாங்க நிறைய என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, கடைசியில் 6ஆம் அதிகாரத்தில் 1 பார்த்தீங்கன்னா அலங்கத்தை கட்டிட்டாங்க. கர்த்தர் சொன்ன வேலைகளெல்லாம் ஏறக்குறைய நிறைவேற்றிட்டாங்க. இப்போ அலங்கத்தெல்லாம் கட்டியாச்சு. அப்போ அந்த அலங்கத்துக்குள்ள நாய் நரி தேவையில்லாத எதிரிகள் உள்ள நுழையாதபடிக்கு அதுக்கு கேட்டும் போடணும், கதவும் போடணும். அப்படி கதவு போட அவ்வளவு நடந்த பிற்பாடும் அங்க வந்து எதிர்த்து நின்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது சாத்தானுடைய வேலை. சாத்தான் தம்முடைய மனிதர்களை பிடித்து வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள புகுந்துக்கிட்டு அவங்க மூலமா இப்படிப்பட்ட வேலைகளை செய்வான். தேவன மனிதர்களை ஆட்கொண்டு என்ன செய்வாரு? அவர்களிலிருந்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். தேவன் ஆட்கொள்கிறவர். அவன் என்ன செய்வான்? புகுந்துருவான், பிடிச்சுக்கிட்டு அவங்கள அலக்கழிச்சு பல விதமான அவங்களை கொண்டு அலக்களிப்பான பல வேலைகளை செய்வான் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த வேலையிலையும் அப்படி அந்த கதவு போடுற வேலையிலும் கூட அவன் பல விதமான காரியங்களை அவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6:1. ஆமா, இவர்கிட்ட தேவ ஆவியானவர் இருந்தாங்க. அவன் என்ன நோக்கத்துல கூப்பிடுதான்னு தெளிவா இருந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சாரு? தன்னை காத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. அப்ப இதுக்கெல்லாம் ஜெபம் வேணும். நம்ம கிட்ட பேசுறவன் என்ன நோக்கத்துல பேசுறான்? அவன் நல்ல நோக்கத்துல பேசுறானா, கெட்ட நோக்கத்துல பேசுறானா, நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்த முடியா பேசுறானா, தேவ சத்தத்துக்கு மாறா ஏதாவது நம்மளை செய்யறதுக்கு அவன் நம்மளை வழி தப்பி ஏதாவது நம்ம செய்யக்கூடாது செய்யறதுக்கு நமக்கு பொல்லாத ஆலோசனை சொல்றானா? இதெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்போ ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலின் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு, வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்னே காட்டில் இப்ப ஜெபம் இன்னும் அதிகமாக இந்த ஆண்டில் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனையா இருக்கிறது. அப்படி சொன்னவன் இவரு தமிழத்திலிருந்து தேவ ஆவியினால அறிஞ்சுக்கிட்டாரு. ஆண்டு எச்சரிச்சிருப்பாரு. அவன் உனக்கு தீங்கு செய்யப்படி சொல்றான். ஏன்னா தலைவர்களாக இருக்கிறவர்கள் விழுந்து போனார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கீழே இருக்கிற ஒரு சபையே விழுந்து போகும். இப்பொழுது நான் விழுந்து போயிட்டு சொன்னா என்னோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் விழுந்து போய் விடுவார்கள். அப்ப என்னதான் குறி வைப்பான் சாத்தா? நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு நான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நான் ஒரு பக்கம் அதிகமாக ஜெபிக்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் நீங்கள் எனக்காக ஜெபிக்கிறீர்கள், நீங்கள் எனக்காக சேர்த்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அவர் ஜெபிச்சதுனால காரியத்தை ஆண்டவர் அவருக்கு சுட்டி காட்டிட்டாரு. எல்லா ஜெபத்தினால வந்த பலன் தான் விளங்குது, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஆண்டவர்கிட்ட இவங்க செஞ்சதெல்லாம் நினைச்சு பாரும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிச்சாரு. நான் உமக்காக பக்தி வரைக்கும் பாராட்டி செய்ததை நினைத்து பாருன்னு சொல்லி ஜெபிச்சாருன்னு சொல்லி 6:14-15 எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. என் தேவனே, ஆமா 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 என்று அப்படி எல்லாம் முடிஞ்சிச்சு. பாத்தீங்களா? ஜெபத்தினால ஜெயித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி ஜெபத்தினாலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். கர்த்தர் சொன்ன காரியங்களை கர்த்தருக்காக செய்து முடித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இன்மைதான் நம்ம இன்னும் அதிகமா ஜெபிக்கணுங்கிறதா நாம் இப்போ மனசுல ஆழமா நம்ம என்ன வச்சுக்கிட வேண்டும், வச்சுக்கிட வேண்டிய
காரியமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்தமாக. அப்படி ஆண்டவரத்தில் அவர் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டுட்டு என்னையும் நினச்சிக்கங்கப்பா, என்னையும் நினச்சிக்கப்பான்னு பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அவங்க சேர்ந்த பொல்லாப்பையும் நினச்சிக்கங்கப்பா, அந்த பொல்லாப்புக்கு தக்கன காரியங்கள் அவங்க தலைமையில நீங்க என்ன செய்யணும், சுமரப்படணும்ப்பா, திரும்ப செய்யணும்ப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. ஒரே ஜபந்தான், எல்லாத்துக்கும் ஜபந்தான். கருத்தில் தான் செய்து நன்மையிலே அவருடைய அவ்வப்பொழுது தேவனுக்கு முன்பாக தன்னை தலைமையோடு கூட ஒப்பித்து என்னையும் நினைச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால அவரையும் அவரோடு சேர்ந்தவர்களும் என்ன செய்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நெகேமியா 13ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 13:14. என் தேவனே, என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அது முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரிகளை குலைத்து போடாமல் என்னை நினைச்சுக்கங்கப்பா, பாவியா என் மேல் கிருபையாயிரும் என்று அந்த ஆயக்காரர் தேவசமூகத்தில் தன்னை தாழ்த்தி வேண்டிக் கொண்டது போல அவ்வப்பொழுது தேவசமூகத்தில் தன்னை தாழ்த்தி அவர் ஜெபம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் 29 முதல் வாசித்து முடிக்கலாம். என் தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்திற்கும் லேவியருக்கும் உடன்படிக்கையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்கள் நினைத்திருந்தோம். அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள் எல்லாம் பொல்லாத மனசெல்லாம் இருந்தாங்க. லாபத்துக்காக, தங்களுடைய சுய லாபத்துக்காக, ஆதாயங்களுக்காக, தங்களுடைய பேர் பிரஸ்தாபங்களுக்காக ஜனங்களை பிரியப்படுத்துவர்களாக ஜனங்களை காட்டிலும் கேடான காரியங்களை செய்து ஜனங்களும் அவர்களை பார்த்து தேவனை விட்டு தூரம் போவதற்கு துணிகரமா பாவம் செய்யறதுக்கும் அவர்களே காரணகர்த்தாக்களாக இருந்தார்கள். இதெல்லாம் அவங்க பார்த்து என்ன செஞ்சாரு, பார்த்துட்டு நமக்கு என்னன்ட்டு போல. இப்போ நம்ம சில காரியங்களை சபையில் நடந்த கடந்த கால காரியங்களை நாம் அதிகமாக இடைக்காலங்களில் நாம் எதிர்த்து நின்று நேரிலையும் சரி பிரசங்கங்களிலும் சரி சமய சந்தர்ப்பங்களிலும் சரி நாம் சாடின பொழுது, வேகமாக நின்ற பொழுது இவருக்கு என்ன அப்படி வந்துச்சுன்னு சொல்லி அவங்கெல்லாம் வெகுண்டாங்க. வெகுண்டது மாத்திரமல்ல, நம்மவர்கள் கூட தப்பு கணக்கு போட்டு அது தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு, சபைக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு நாம் செய்த காரியம் என்பது அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு அவர்களும் ஜெப வாழ்க்கை இல்லாதவர்களாக இருந்தது முக்கியமான காரியம். இருந்தபடினாலே சாத்தா காதுல ஓதிட்டான். ஓதின பிறகு அது இது தப்பு, அது தப்புன்னு சொல்ல போது அவங்களுக்கு ரைட்டு மாதிரி தெரிஞ்சு, அவன் சொல்ல ரைட்டு மாதிரி தெரிஞ்சிச்சு, ரைட்டு தப்பு மாதிரி தெரிஞ்சிச்சு, தப்பு ரைட்டு தப்பு மாதிரி தெரிஞ்சு, தப்பு ரைட்டு மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால அவர்களும் பின்தங்கி போக தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் தேவ திட்டத்துக்கும் விட்டு விலகி போறதுக்கு காரணமாயிற்று. சரி, எப்படியோ தேவ சித்தம் இன்னது என்பதை அறிந்து கொள்வதற்கும் அதிலே உறுதியாக நிற்பதற்கும் அதை தேவ பலத்தினால் நிறைவேற்றி முடிப்பதற்கும் நான் ரொம்ப தீட்சண்யம் உள்ளவர்களாக, நல்ல ஒரு தெளிவுள்ளவர்களாக, தேவாவினுடைய சரியான ஒரு நடத்தலும் காரியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஜெபத்தில் அதிகமாக இருந்தால்தான், இந்த ஜெபத்தினுடைய பலத்தினால்தான் ஆவின் பலன் உண்டாகி நாம் தெளிவாக முன்னேற போக முடியும். இல்லைன்னா தவறான ஆலோசனைக்கு நம்ம இடம் கொடுத்து விடுவோம், நாமும் தவறு செய்து விடுவோம். அப்படி இல்லாதபடிக்கு அவரை கர்த்தர் காத்து கொண்டார் என்று சொல்லி அவர்களை வாசித்து பாருங்க. இப்போ பாருங்க, இப்படியே ஆமா நிறுத்தி அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகம் நிறைவு பெறுகிறது. நம்முடைய பிரசங்கமும் நிறைவுபடுகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் என்ன செய்கிறேன், சோத்திரம் செலுத்துகிறேன். நம்முடைய தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை. இப்போ தான் நான் இன்னும் அதிகமாக ஜெபத்தை கூட்டிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த தொபியா, சன்பல்லாத்து போன்றவர்களைப் போல சாத்தான் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மனிதர்கள் மூலமாகவோ இந்த ஜெப காரியங்களை கெடுத்து விடும்படியாக பல விதமான சூழலை கொண்டு வரலாம். ஜெபித்து ஜெயித்தவர்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்வார்கள். இந்த ஆட்டில் பெரிய காரியங்கள் நடந்துவிடும் என்பதனால் அதற்கு மாறாக
தடி வெட்டி போடுவான், காரியங்களை கொண்டு வருவான். நாம் தான் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இல்லைன்னா காரியம் கெட்டு போகும்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் ஒரு வழக்கு சொல். ரொம்ப கவனமாக இருந்து, விழிப்புள்ளவர்களாக இருந்து, தெளிவுள்ளவர்களாக இருந்து ஜெபிக்க தீவிரப்படுவோம். கண்டிப்பாக இந்த ஆண்டில் கர்த்தருடைய சித்தம் நம்மிலும், சபையிலும், சேனையிலும், உங்களிலும், எண்ணிலும், ஊழியங்களிலும் நிறைவேறும். அதற்காக நாம் ஆண்டவரை சோத்திரிப்போமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.